அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 37 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பு சுற்றில் வந்து 37 இன்ச்சு. அதே இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். நார்மல் அளவை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ இதற்கு 37 இன்ச்சு அவங்க மார்பு சுற்றளவு. ஆனால் இவங்களுக்கு நான் 38 இன்ச்சு வச்சு நான் வந்து பேட்டர்ன் வந்து நான் போடுறேன். இதே பேட்டர்னை நம்ம 38 இன்ச்சு உள்ள அளவு உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து போடலாம். வாங்க இப்போ எப்படி இதுக்கு வந்து பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கீழே வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைப்போம் இல்லைங்களா, பேக் சைடு கீழே வந்து நம்ம பட்டி மாதிரி மடித்து வந்து தைப்போம். அதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு வந்து நார்மலாக விடுவோம். கிளாத் இருந்ததுன்னா நம்ம 2 இன்ச்சு வரைக்கும் கூட விடலாம். 1.5 இன்ச்சுங்கிறது நார்மல், 2 இன்ச்சுங்கிறது நம்ம நல்லா மடித்து தைக்கும்போது அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து பேட்டர்ன் வந்து போடுறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். இப்போ இது 37 சைஸ் அப்படிங்கிறதுனால 37, 38, 39, 40 வரைக்குமே நம்ம வந்து 14 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து உயரம் வந்து நம்ம வைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் 14 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். 14 இன்ச்சும் அது கூட 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வச்சு 14.5 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே 14.5 இன்ச் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் லைன் போடுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 14.5 to 14.5 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து 14.5 இன்ச் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் வந்து 14.5 இன்ச்சில் வச்சு கரெக்டாக நம்ம வந்து லைன் போடணும். இந்த லைன் நம்ம கரெக்டாக போட்டோம்னா தான் நமக்கு ஷோல்டர்லேருந்து ஆர்ம்ஹோல் எல்லாமே வந்து வரைகிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது 14.5 இன்ச்சு உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து ஷோல்டர் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 37 சைஸு. நம்ம வந்து 38க்கு நம்ம வந்து பேட்டர்ன் வந்து போடுறோம். கப் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால 38க்கு நான் வந்து பேட்டர்ன் போடுறேன். இதே அளவு 37க்கும் 38க்குமே நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ 38 வந்து 6ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 6.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். அந்த 6.5 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 6.5ல் இருந்து பாதி, அதாவது 3.25 இன்ச்சு, 3.25 + 3.25 நமக்கு 6.5 இன்ச்சு வரும். அந்த 3.25 அப்படிங்கிறத ஷோல்டருக்காகவும், மீதம் இருக்கிற 3.25 அப்படிங்கிறத நம்ம கழுத்தோட வெட்டுப்பாகமாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து 3.25 கழுத்தோட வெட்டுப்பாகம் ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச்சை வந்து ஷோல்டர் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே இருந்து 5.25 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். எப்போவுமே அந்த முதுகு பக்கம் வந்து 5 இன்ச் அளவு இருக்கிறது நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கீழே இருந்து 5.25 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். அதாவது மொத்த உயரம் வந்து 14 வச்சுருந்தோம், அதுலேருந்து 5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும். அப்புறம் கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5.25 இன்ச்சுக்கு கீழேருந்து மார்க் பண்ணோம். இதே இது மேலேருந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஷோல்டருக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து 9.25 இன்ச்சு வரும். நம்ம 14ல் 5 போச்சுன்னா நமக்கு மிச்சம் 9 வரும். அந்த 9 கூட தையலுக்கும் சேர்த்து 9.25 இன்ச்சாக நம்ம வந்து மேலேருந்து மார்க் பண்ணணும். கீழேருந்து 5.25ம் மேலேருந்து 9.25. இதில் 9 இன்ச்சுங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது மேம், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னிங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுறதுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே இது லோவாக வேணும்னு கேட்டால் நம்ம 1 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம். அது வந்து அவரவரை விருப்பத்தை பொறுத்து. இது வந்து நார்மல் அப்படிங்கிறது நம்ம 9 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம். 14 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோன்னா அவங்களுக்கு 9 இன்ச்சு வந்து இறக்கம் வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம வைக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம மார்பு சுற்றளவை 8 டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரவுண்டாக வந்து இல்லாமல் பாயிண்டில் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 38 வந்து நம்ம 8 டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.25 இன்ச்சு வந்து கிடைக்கும். அந்த 4.25 அப்படிங்கிறத நம்ம 4.5ஆகவும் எடுத்துக்கலாம், 5 இன்ச்சாகவும் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 4.5 இன்ச்சாக வந்து எடுத்துக்கிறேன். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 5.5 இன்ச்சு வந்து வரும். அந்த 5.5 இன்ச்சை வந்து நம்ம ஆம்ஹோலோட உயரமாக வந்து மார்க் பண்ணலாம். இப்போ அந்த 5.5 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம ஆம்ஹோலோட உயரமாக வந்து மார்க் பண்ணலாம். அதே 5.5 இன்ச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோலோட உயரத்தையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம 6.5 இன்ச்சு வச்சோம். அதே 6.5 இன்ச்சை கீழேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 38 இன்ச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை 4ஆக வந்து டிவைட் பண்ணுவோம். 4ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னோன்னா நமக்கு 9.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 9.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம மார்பு சுற்றளவாக மார்க் பண்ணிக்கலாம். இதே 10 இன்ச் அப்படியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 9.5 இன்ச் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போது நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சில் வந்து நான் அந்த கார்னர்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து அப்படியே மேலே இருந்து நாம் அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதை அப்படியே வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ரவுண்டெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்களே கையில் வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டோம். அதை அப்படியே சுற்றளவை வந்து அளந்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு வந்து நமக்கு வருது. இப்போ இந்த 7.25 அப்படிங்கிறது பேக் சைடு மட்டும். இதே இது ஃப்ரண்ட்டு 7.25 வரும்போது நமக்கு 15.5 இன்ச் வந்து ஆம்ஹோல் வந்து வரும். இந்த ஆம்ஹோல் வந்து உங்களால் நேரடியாக அளவு எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அளந்து வந்து பாருங்கள். 15 இன்ச்சு 16 இன்ச்சு வந்ததுன்னா இந்த 7.25ங்கிறது சரியாக இருக்கும். இதை விட அதிகமாக வேணும்னா அந்த மார்பு சுற்றில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த அளவு சரியாக இருக்குன்னா நம்ம இதே அளவு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். நார்மலாக இப்போ இந்த நம்ம கட் பண்ணுற இந்த அளவுக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நெக்லைன் வந்து 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதே இடத்துல அந்த 3.25 அப்படிங்கிறதையும் நெக்கோட அகலம் 3.25ங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். மேலேருந்து 9.25 சைட்லேருந்து 3.25 இன்ச்சு கரெக்டாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் யூனெக் மாதிரி நம்ம வந்து வரைய போகிறேன். யூனெக் வரைகிறதுக்காக அந்த கார்னர்லேருந்து நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வந்து வரைகிறேன். இதே இது யூனெக் வேண்டாம் ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணோன்னா நம்ம ரவுண்ட் நெக் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். நான் வந்து இதில் 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு யூ வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அப்படியே நாம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு யூனெக் மாதிரி வரும். ரவுண்ட் நெக் மாதிரி வேணும்னா நம்ம இப்போ 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதை 1 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா. அதே மாதிரி பேக் சைடு முதுகு பாகம் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சுக்கு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நெக்லைன் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச் சேர்த்து 9.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டர் வந்து ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வச்சுருக்கோம். அதாவது நம்ம 6 டிவைட் பண்ணும்போது 6.3 அப்படிங்கிறது வரும். அதை வந்து நம்ம 6.3 அப்படிங்கிறத
6.5ன்னு எடுத்திருக்கோம். அதிலிருந்து 3.25 இன்ச் வந்து நெக்லைனாகவும் ஷோல்டராகவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9.5 இன்ச் வந்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மார்பு சுற்றளவுலேருந்து நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம கீழே எடுத்தோன்னா வந்து சரியாக இருக்கும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து அளவு எடுக்கிறது இதே அளவு எடுத்தோம்னா நமக்கு 37, 38, 39 3 ப்ளவுஸ்க்குமே வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு கை சுற்றளவு மட்டும்தான் நமக்கு வந்து மாறும். அது நம்ம யாருக்கு தைக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அதை வந்து நான் கிராஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம பேக்கில் வந்து 14 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். ஷோல்டருக்கு சேர்த்து 14.5 இன்ச் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட்டு கை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கை வந்து கட் பண்ணலாம். இப்போ கை வந்து கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து 1/2 இன்ச் வந்து விடுறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 1/2 இன்ச் வந்து விடுறேன். இது ப்ளைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம். அதுக்கு நமக்கு 1.25 இன்ச் அளவு வந்து நமக்கு தேவைப்படும். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வந்து எடுக்கிறேன். மேலே கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் எடுத்துக்கிறேன். மொத்தத்தும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு, ரெடி அளவு வந்து 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறோம். அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சு வந்து ஆர்ம்ஹோல் வரைகிறதுக்காக நம்ம வந்து மேலேருந்து 3 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது கையோட சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸ் உள்ளவங்களுக்கு நார்மலாக 6.5 இன்ச் வந்து இருக்கும். 6 இன்ச்சிலேருந்து 6.5 இன்ச் வந்து வரைக்கும் இருக்கும். இதில் வந்து நம்ம 6.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேட்டர்ன் தான் போடுறோம், அதனால் 6.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இதில் 1/4 இன்ச் 1/2 இன்ச் முன்ன பின்ன இருக்கும். நம்ம 6.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போது ஆர்ம்ஹோல் வரைகிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்னர்லேருந்து ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மார்பு சுற்றளவு, அது வரைக்கும் உள்ள அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6.5 இன்ச் 6.25 இன்ச் வந்து வருது. அதோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 7.25 வந்து நமக்கு வருது. இப்போது இது வந்து நம்ம பேட்டர்ன் வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் சேர்த்து தான் நம்ம போடுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம இதில் வந்து 6.5 இன்ச் வைத்தோம்னா வந்து சரியாக வராது. இப்போ கீழே வந்து நம்ம வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கோம். அதிலிருந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 7.5 இன்ச்சுக்கு வந்து ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து வரையலாம். இது நம்ம கையில் அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற கையோட சுற்றளவுலேருந்து நம்ம 1 இன்ச் வந்து ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம அப்படியே கையோட வளைவுகள் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து சென்டர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச்சில் நம்ம 4.25 இன்ச்சு 4.1 அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு மேல் ஆஃப் கீழ் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது மேலே நம்ம கையோட உயரம் மார்க் பண்ணதுலேருந்து நடுவில் 1/2 இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் அப்படியே வந்து வளைச்சி வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ண லைனுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் வரையணும். இப்போ கைக்கு வந்து நார்மல் அளவு இது தாங்க. இப்போ 38லேருந்து 40 சைஸ் உள்ளவங்களுக்கு கையோட சுற்றளவு வந்து 6.5 இன்ச் வந்து இருக்கும். நல்லா பருமனாக இருக்காங்கன்னா 7 இன்ச் வரைக்கும் இருக்கும். அதிலிருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி தான் நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் ஆர்ம்ஹோல் சுற்றளவு வந்து அளந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு ஆர்ம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ வந்ததோ அதே அளவு இதுலேயும் வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது கீழே சுற்றளவு வந்து 5.5 + 1.5 இன்ச்சு சைடில் எடுத்திருக்கோம். உயரம் வந்து 6 இன்ச்சு,
மேலேயும் கீழேயும் ஆஃப் இன்ச்சு சேர்த்து 7 இன்ச் எடுத்திருக்கோம். அது மாதிரி ரவுண்டு ஆர்ம்ஹோல் சுற்று வரைகிறதுக்காக மேலேருந்து 3 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். மிச்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 7 இன்ச்சிலேருந்து மேலே 3 போக மிச்சம் 4 இன்ச் வந்து கீழே இருக்கும். இப்போது நம்ம இந்த கை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேக்கும் கையும் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பட்டியும் ஃப்ரண்ட் போர்ஷனும் வந்து கட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.